ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிவர். இங்கே உங்களுக்கு பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவரு பேங்க்ரியாஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே இருக்கிறது என்னது உங்களுக்கு லிவர் வந்து மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர், கீழே வந்து ஒரு லீஃப் மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னது லிவரை பற்றி பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ இந்த லிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாடியில் நம்ம பாடியிலேயே இருக்கிற கிளாண்டில் லார்ஜஸ்ட்டு கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் தான். புரியுதுங்களா? ஸோ த லிவர் த லார்ஜஸ்ட்டு கிளாண்ட் இன் அவர் பாடி. புரியுதுங்களா? இது எந்த இடத்துல லொக்கேஷன், அதனுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி அப்பர் ரைட் சைடு ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. அதாவது நம்மளுடைய வயிற்று அறை இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய வலது பக்கம் மேல் பகுதியில் அந்த ஜஸ்ட் பிலோ டயஃப்ரம். டயஃப்ரம்னு என்ன அர்த்தம்? உதரவிதானம். மேலே பார்த்திங்கன்னா அந்த டயஃப்ரம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த டயஃப்ரத்துக்கு ஜஸ்ட்டு பிலோ கீழே வந்து நம்ம அந்த லிவர் வந்து இருக்குது. ஸோ த லிவர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் லோப்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லோப்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தெரியுது. ஒன்று என்னது ரைட் லோப், இங்கிட்ட என்னது லெஃப்ட் லோப். 2 பக்கம் 2 லோப்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த லோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் லோப்ஸ் ஆர் கனெக்டட் வித் டயஃப்ரம். எதோட கனெக்ட் ஆகிருக்குது? டயஃப்ரத்தோட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா. அப்புறம் ஈச் லோப் ஹேஸ் மெனி ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ். ஸோ அந்த லோபுக்குள்ளேயே என்ன இருக்குது? ஹெப்பாட்டிக் லோபியூல்ஸ். அந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன யூனிட்டுகளாக அது உள்ளே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கவர்டு பை தின் கனெக்டிவ் டிஷ்யூ. அதை கவர் பண்ணிக்கிறது என்ன பேர்? கனெக்டிவ் டிஷ்யூ கால்டு கிளிஷன்ஸ் கேப்சூல் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த லோபியூல்ஸை பூரா கனெக்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு பேர் கிளிஷன்ஸ் கேப்சூல் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? கிளிஷன் கேப்சூல்ஸ். தென் அடுத்ததில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லிவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் செல்ஸ், அந்த லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதுக்கு பேர் ஹெப்பாட்டிக் செல்ஸ். ஸோ இந்த லிவர் செல்ஸ் வந்து எதை செக்ரேட் பண்ணிதுன்னா பைல், அதாவது பித்த நீர் அப்படிம்பாங்க தமிழில், அதை பைல் அப்படிம்பாங்க. அதை வந்து செக்ரேட் பண்ணும். இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுனா விச் இஸ் ஸ்டோர்ட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் இன் எ தின் மஸ்குலார் சாக் கால்டு கேல் பிளாடர். இந்த செக்ரேட் ஆன அந்த பைல் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, கேல் பிளாடர். பச்சை கலரில் ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு பை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் போய் அந்த பைல், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? சரி, அந்த டக்ட் ஆஃப் கேல் பிளாடர், அந்த கேல் பிளாடர்லேருந்து ஒரு டக்ட் வருது பார்த்திங்களா, ஒரு சின்ன ஒரு குழாய் மாதிரி வருது பார்த்திங்களா. ஸோ இந்த டக்ட் ஆஃப் கேல் பிளாடர் அலாங் வித்து ஹெப்பாட்டிக் டக்ட். ஹெப்பாட்டிக் டக்ட்னு என்ன அர்த்தம்? அந்த மேலே கல்லீரலேருந்து வருது பார்த்திங்களா டக்ட்டு, ஹெப்பாட்டிக் டக்ட் அப்படிம்பாங்க. ஸோ அதோடு சேர்ந்து இது என்ன பண்ணுதா, ஃப்ரம் த லிவர்லேருந்து வர்றது ஹெப்பாட்டிக் டக்ட்டு. ஸோ அதோடு சேர்ந்து ஒரு காமன் பைல் டக்ட்டு ஃபார்ம் பண்ணுது. அந்த காமன் பைல் டக்ட் எங்கே இருக்குது? இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து காமன் பைல் டக்ட். மேலே இருக்கிறது ஹெப்பாட்டிக் டக்ட். அதை வந்து காமன், அதாவது 2 ஹெப்பாட்டிக், 2 ரைட் அண்ட் லெஃப்ட் லோப்லேருந்து 2 வரும். அது ஜாயிண்ட் ஆகி காமன் ஹெப்பாட்டிக் டக்ட்டு. அந்த காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் வந்து இந்த பைல் டக்டோட கனெக்ட் ஆகி ஒரு காமன் பைல் டக்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? எது கனெக்ட் ஆகி எப்படி ஒரு காமன் டக்டாக வருது அப்படிங்க பாருங்க. சரி, இப்போ இந்த பைல் டக்ட் எங்கே போகுது? பாசஸ் டவுன்வர்ட்ஸ், கீழே போகுது. அண்டு ஜாயின்ஸ் வித்து மெயின் பேங்க்ரியாட்டிக் டக்ட். அங்கே வந்து பேங்க்ரியாஸ் கீழே ஒரு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்க்ரியாஸ்லேருந்து ஒரு டக்ட் வரும், ஒரு குழாய் வருது பார்த்தீங்களா. டக்ட்டுன்னு என்ன அர்த்தம்? ஒரு குழாய். அந்த டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பற்றி அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் டக்ட்டும்பாங்க. ஸோ பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய டக்ட்டுக்கு பேர் பேங்க்ரியாட்டிக் டக்ட்டும்பாங்க. ஸோ அந்த பேங்க்ரியாட்டிக் டக்டோட இந்த பைல், காமன் பைல் டக்ட்டு கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? இங்கே கனெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட். அதாவது லிவர்லேருந்து வர்றதும் பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய டக்ட்டும் எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஒரு காமன் டக்ட்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறாங்க? ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சரி,
The opening of the hepatopancreatic duct into the duodenum. இதனுடைய ஓப்பனிங் எங்கே போய் ஓப்பன் ஆகுதா? இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்லியிருக்கான்? டியோடினம். ஸோ இதுதான் டியோடினம், இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டட் பை அ ஸ்பிங்க்டர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிங்க்டர்னு என்ன அர்த்தம்? சுருக்கு தசை வந்து அங்கேனா இருக்கும். புரியுதுங்களா? Then liver has high power of regeneration and liver cells are replaced by new ones every 3 to 4 weeks. ஸோ இந்த லிவரில் இருக்கிற செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக இருக்காது. கொஞ்சம் நாள் கழித்து என்னாக ஒரு 3 to 4 வீக்ஸில் என்னாக ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். நியூ செல்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓல்டர் செல்ஸ் எல்லாம் என்ன அழிஞ்சு டெஸ்ட்ராய் ஆகி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு 3-4 வாரத்துக்கு இருக்கும் அந்த பழைய செல்லெல்லாம் என்னாக புதிய செல்களால் மாற்றி அமைக்கப்படுகிறது, ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது. புரியுதுங்களா? தென் இது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் பைல் செக்ரீஷன் த லிவர் ஆல்சோ பெர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? லிவர் வந்து பைல், அந்த பித்த நீர்னு சொல்கிற மாதிரி அந்த பைல் மட்டும் செக்ரீஷன் பண்ணுறதில்ல, அது இல்லாமல் அந்த லிவனுடைய அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு அப்படி பார்ப்போம். டெஸ்ட்ராய் ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ். அதாவது பிளட் செல்ஸு, ஏஜான பிளட் செல்ஸு, அந்த டிஃபெக்டான பிளட் செல்ஸையும் அழிக்கிறது யாருன்னா இந்த லிவர் தான். புரியுதுங்களா? அந்த வேலையை பார்க்குறது அந்த இதுதான் செய்யுது அந்த வேலையை. அப்புறம் அதுக்கடுத்து ஸ்டோர்ஸ் த குளுக்கோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன். அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து பிளட்லேருந்து கிளைக்கோஜனாக மாறி அந்த கிளைக்கோஜன் எங்கே வந்து ஸ்டோர் ஆகுதா? நம்ம லிவரில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து என்ன ஃபார்மில் கிளைக்கோஜனாக மாறி எங்கே போய் சேருது? நம்ம லிவரில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த குளுக்கோஸு மாறிச்சுன்னா அது குளுக்கோஸ் எங்கே போகுது? பிளட்டுக்குள்ளே போகிறதுக்கு காரணம் பேங்க்ரியாட்டிக் ஹார்மோன் வந்து அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றுறது இந்த பேங்க்ரியாட்டிக் ஹார்மோன். அதில் வந்து இன்சுலின், குளுக்கோஹான் அப்படின்னு படிப்போம். அந்த ஒரு ஹார்மோன் வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ ஸ்டோரிங் ஒரு பிளேஸாக வந்து இந்த லிவர் வந்து ஆக்ட் பண்ணுது. அப்புறம் ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ் அண்ட் அயான். ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸையும் அயான்ஸையும் என்ன ஒன்று அது ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்புறம் டீடாக்சிஃபை டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது சில நச்சு பொருட்களை வந்து அது என்ன பண்ணுது? அது நச்சுத்தன்மையை சிதைச்சு நச்சுத்தன்மை இல்லாததாக மாற்றுது. டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை நான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறது தான் இந்த லிவனுடைய வேலை. அப்புறம் இட் இன்வால்வ்ஸ் இந்த சிந்தசிஸ் ஆஃப் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அண்டு யூரியா. லிவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரியா சிந்தசிஸ் அங்கே எங்கே தான் நடக்குது? லிவரில் தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த யூரியாவை வந்து வெளியேற்றுறது கிட்னி. அந்த உடம்புல வந்து யூரியா வந்து ஃபார்ம் ஆகிறது எங்கே தான்? லிவரில் தான் ஃபார்ம் ஆகும். அதனால வச்சுங்க. அதேமாரி நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு இருக்கும். இந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து எங்கே தான் சிந்தசிஸ் ஆகுது? லிவரில் தான் சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஸோ இது வந்து லிவர். இது வரைக்கும் பார்த்தது லிவர்னுடைய ஸ்ட்ரக்சர். அந்த லிவர் வந்து எதை செக்ரீட் பண்ணுது, அந்த செக்ரீட் பண்ண அந்த பைல் அது எது வழியாக, எந்த டக்ட் வழியாக எங்கே ரீச் ஆகுது, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் டியோடினா வரைக்கும் எப்படி போகுதுங்கிறத பார்த்தோம். அது இல்லாமல் அதனுடைய அடிஷ்னல் ஃபங்க்ஷன் ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸு பார்த்துருக்கோம். ஸோ அது 5 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்கலாம். புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாண்ட் வந்து என்னது? பேங்க்ரியாஸ். உங்களுக்கு இந்த பிக்சர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பேங்க்ரியாஸ். ஸோ the second largest gland in the digestive system is the pancreas. இருக்கிறதுல இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ லிவர் வந்து பெருசு. லிவருக்கு அடுத்தது இதுதான் அந்த பேங்க்ரியாஸ் தான் இருக்கிற கிளாண்ட்லேயே பெரிய கிளாண்ட் அப்படிங்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். அதனுடைய கலர் என்ன கலரு? எல்லோ கலர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் எலாங்கேட்டட் ஆர்கனாக இருக்கும். கன்சிஸ்டிங் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் செல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும், எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன். எக்ஸோக்ரைன் அப்படிங்கிறது என்ன? அதாவது டக்ட் இல்லாமல் இருக்கக்கூடியது எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன் அப்படிங்கிறது டக்டோடு இருந்தால் அதுக்கு பேர் எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ அதனால தான்
அந்த ஸ்ட்ரக்சர் வந்து 2 தான் சொல்கிறாங்க. எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. அப்புறம் இதனுடைய பொசிஷன் எங்கே? இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த லிம்ப்ஸ் ஆஃப் யூ ஷேப்டு டியோடினம். அந்த யூ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து யூ ஷேப்பில் இருக்காது. ஸோ அந்த யூ ஷேப் அந்த ஸ்மால் இன்டெஸ்டினுடைய ஃபஸ்ட்டு பார்ட் சொல்கிறோம்ல, அந்த டியோடினம். ஸோ அந்த டியோடினம், அந்த யூ ஷேப்டு டியோடினம் பார்ட்டில் தான் அந்த பேங்க்ரியாஸ் வந்து லொக்கேஷன், அதனுடைய லொக்கேஷன். அப்புறம் அந்த எக்ஸோக்ரைன் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த எக்ஸோக்ரைன்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த நாளமில்லா சுரப்பு பகுதிம்பாங்க எக்ஸோக்ரைன். எண்டோக்ரைன்னா நாளமில்லா சுரப்பி, புரியுதுங்களா? ஸோ இந்த நாளமுள்ள சுரப்பு பகுதி எக்ஸோக்ரைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எக்ஸோக்ரைன் போர்ஷன், பேங்க்ரியாஸினுடைய எக்ஸோக்ரைன் போர்ஷன் வந்து எதை செக்ரீட் பண்ணும்னா, பேங்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து அது செக்ரீட் பண்ணுது. இது உள்ளே இருக்கும், ஆக்சுவலாக வந்து உள்ளே இருக்கக்கூடியது, புரியுதுங்களா? ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணும். அந்த ஜூஸில் வந்து என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். Pancreatic juice containing pancreatic amylase, trypsin, pancreatic lipase and இது வந்து என்னென்னா உங்களுக்கு எக்ஸோக்ரைன் பார்ட்டு செக்ரீட் பண்ணக்கூடியது. அப்புறம் இந்த எண்டோக்ரைன் பார்ட்டு என்னென்னா இங்கே ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ். ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் தான் எண்டோக்ரைன் பார்ட். இந்த பேங்க்ரியாஸில் எண்டோக்ரைன் பார்ட்னா ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் அப்படிம்பாங்க. இது செக்ரீட் பண்ணக்கூடியது இது 2 ஹார்மோன், இன்சுலின் அண்டு குளுக்கோஹான். நமக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியும். இன்சுலின் உடம்புல வந்து இன்சுலின் வந்து ஷார்ட்டேஜ் ஆனால் டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரும், சர்க்கரை வியாதி வர்றதுக்கு இது ஒரு காரணம். இன்சுலின் குறைஞ்சதுன்னா சர்க்கரை வியாதி வருது அப்படிம்பாங்க, புரியுதா? சரி. இப்போ இந்த பேங்க்ரியாட்டிக் அதில் வந்து பார்த்திங்கன்னா டக்ட் டைரக்ட்லி ஓப்பன்ஸ் இன்டு த டியோடினம். இப்போ நம்ம காமன் டக்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த டக்ட் வந்து இதில் என்னது டைரெக்டாக இதில் டியோடினத்தில் ஓப்பன் ஆகுது, புரியுதுங்களா? ஆனால் லிவர்லேருந்து வரக்கூடிய டக்ட் வந்து என்னாக உங்களுக்கு இந்த பேங்க்ரியாட்டிக் டக்டோட கனெக்ட் ஆகி தான் வந்து டியோடினத்தில் உள்ள என்ட்ரு ஆகும், புரியுதுங்களா? சரி, இது உள்ள நுழைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது வந்து இப்போ லிவர் பார்த்தாச்சு, பேங்க்ரியாஸ் பார்த்தாச்சு, புரியுதுங்களா? அடுத்த டாபிக் வந்து உங்களுக்கு digestion of food and the role of digestive enzymes அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you very much.